Welcome to S Food Corner. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். பிரெக்னன்ட்டா இருக்கிறவங்க அப்புறமா ரீசன்ட்டா குழந்தை பிறந்தவங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரைஸ் வெரைட்டி தான் பார்க்க போறோம். ரொம்பவே ஹெல்த்தியான உளுந்து சோறு நாகர்கோயில் ஸ்டைல்ல எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். உளுந்தஞ்சோறு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணுங்கள். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் 1.5 கப் அளவுக்கு கருப்பு முழு உளுந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் முழு உளுந்துக்கு பதிலாக உடைச்ச உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வெள்ளை கலர் உளுந்து யூஸ் பண்ணக்கூடாது, கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணணும். இது இப்போ மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம பவுலை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி உளுந்து நம்ம சோக் பண்ணுறனால சீக்கிரமாக குக் ஆகி கிடைக்கும். உளுந்தை நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு அடிக்கடி எங்கள் ஊரில் இந்த உளுந்து சோறு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இது முதுகு பலத்துக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரீசெண்டாக டெலிவரி எல்லாம் நடந்திருக்கிற லேடிஸ்க்கு உளுந்தஞ்சோறு ரொம்பவே நல்லது. உளுந்தை நல்லா க்ளீன் பண்ணி இப்போ நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கூடவே 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. குக்கரை ஓப்பன்லேயே வச்சு தான் நம்ம இந்த உளுந்தை வேக விட போகிறோம். இந்த டைமில் நம்ம ஒரு பவுல் எடுத்து 2 கப் அரிசி சேர்த்துக்கலாம். அரிசியை நல்லா தண்ணி சேர்த்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லோவாக வேகிற அரிசினா நம்ம உளுந்து வேகிறது வரைக்கும் இந்த தண்ணியிலே ஊற போட்டு கூட வச்சுக்கலாம். பாருங்க, இப்போ உளுந்துல நம்ம சேர்த்த தண்ணி நல்லா கொதிவிட ஆரம்பிச்சிருக்கு. ஒரு வாட்டி கிளறிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா உளுந்து பாதி அளவுக்கு நம்மளுக்கு வெந்து கிடைச்சிருக்கும். உளுந்து நம்ம கிள்ளி பார்த்தாலே தெரியும் பாதி அளவுக்கு வெந்திருக்கு, நல்லா உடஞ்சும் கிடைக்குது. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க அரிசியை கூடவே சேர்த்துக்கலாம். உளுந்து சோறு பதிலாக உளுந்தங்களி கூட செஞ்சு சாப்பிடலாம், அதுவும் ரொம்பவே ஹெல்த்தி. நம்ம சேனல் SS ஃபுட் கார்னரில் கூட உளுந்தங்களி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இது வரைக்கும் உளுந்தங்களி ரெசிபியை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். அரிசி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே இப்போ 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக திருவி எடுத்த தேங்காவை 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவலை நம்ம அரிசி வேகிறப்பவே சேர்க்குறனால சாதத்தோட ஃப்ளேவர் இன்னும் நல்லா இருக்கும். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். 3 விசில் வரது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கணும். ஏற்கனவே நம்ம உளுந்த வேக வச்சுருக்கனால 3 விசில் கரெக்டாக இருக்கும். உளுந்து சோறு கூட நம்ம சிக்கன் குருமா இல்லைனா மட்டன் கிரேவி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
விசில் எல்லாம் போனதுக்கு அப்புறம் பிரஷர் ரிலீஸ் ஆனதுமே நம்ம குக்கரை ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்க உளுந்து சோறு சூப்பரா ரெடி ஆயிருக்கு. உளுந்தும் அரிசியும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லாவே வெந்து கிடைச்சிருக்கு. ஃபைனலா உளுந்து சோறோட ஃப்ளேவரை கூட்டுறதுக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். சுக்கு எந்த அளவுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதோ அதே மாதிரி உளுந்து சோறில் நம்ம சுக்கு சேர்க்குறனால மனமும் சுவையும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சுக்கு சேர்த்துட்டு நல்லா ரைஸை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. எல்லா இடத்துலையும் நம்ம படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். அவ்வளோதாங்க, கம்ம கம்மன்னு ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு உளுந்து சோறு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த உளுந்து சோறை அப்பப்போ உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியானது. ரெடி பண்ண உளுந்து சோறை ஃப்ரெஷ்ஷான ஒரு வாழை இலையில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வாட்டி உளுந்து சோறை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ், கமெண்ட்ஸ், சஜஷன்ஸ் எல்லாமே எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உளுந்து சோறு எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணுங்கள்.